ஸோ சர்வைவர் சீரிஸ் முடிஞ்ச கையோடய வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதர்வைஸ் இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த வாரம் ராவில் என்ன நடக்க போகுதுன்றதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ப்ரிவியூவாகவே பார்த்தலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீட் அப்படி வரும். ஸ்ட்ரைட்டுக்கு நம்ம டைம் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ சர்வைவர் சீரிஸை சமீபத்தில் WWE சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த சர்வைவர் சீரிஸில் என்ன நடந்துச்சுன்றதை ஃபுல் ரிசல்ட்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு கேட்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ் முடிஞ்ச கையோட நடக்க போகிற ஃபர்ஸ்ட் ராவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது. அப்கமிங் இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ண போது. ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ஜான் சீனாவோட ரிட்டர்மெண்ட் டூர் இருக்க போகிற நிலையில் யார் தான் அவருடைய ஃபைனல் ஆப்போனண்ட்டாக இருப்பாங்கன்ற மாதிரி பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற நிலையில் நிறைய கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரா மத்தியில் போகுது. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால ஃபேன்ஸ் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கன்ஃபர்ம் ஸ்டார்னு பார்க்கும்போது நம்மளுடைய வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் சிஎம் பங்கு கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. ரியா ரிப்ளே கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. பென்டாவை கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பெக்கி லிஞ்ச் முதற்கொண்டு கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய LA Knight இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேனரில் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்டாக மேட்சஸ் வைஸ் பார்க்கும்போது மல்டிபிள் மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆகுது. ஸோ AJ Styles அண்ட் ஆல்சோ டிராகன் லீ அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய நியூ அகேன்ஸ்ட் டிஃபன் பண்ண போகிறாங்க. நியூ டேக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்களான்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்ஸோட செமிஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ ஒரு செமிஃபைனல்ஸில் LA Knight வர்சஸ் நம்மளுடைய ஜே ஊசோக்கான மேட்ச் நடக்க போகுது. இன்னொரு செமிஃபைனலில் கந்தர் வர்சஸ் சோலோ சிகாவுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இந்த கந்தர் வர்சஸ் சோலோ சிகா மேட்சை நான் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். WWE இதை மொக்க பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரிசல்ட் கொடுத்துருந்தாங்கன்ற பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ பெரிய லெவலில் ரூமர்ஸ் போயிட்டு இருக்க. ஸோ குந்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவோட ஃபைனல் ஆப்போனண்ட்டாக இருப்பாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜே ஊசோ வந்து கொண்டு வந்து மேட்ச் ஒன்றும் குழப்பி விட்றாரு. ஒரு சைடு போகுது, ஒரு வேலை இருக்குமோன்ற மாதிரி அந்த மாதிரி புக் பண்ணாமல் இருந்தாலும் நம்மளுடைய வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா வரப்போறாரு. ஸோ அவர் வந்து ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ண போறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் சர்வைவ் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பேக்கர் கிட்ட பின்னா இருந்தார். அண்ட் ஆல்சோ ஒரு மிஸ்ட்ரி மேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ஃபென்ஸ் பண்ணி போயிட்டு இருப்பார்ல. ஸோ அது யாருன்றதை பார்லிமெண்ட் ரிவீல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த மிஸ்ட்ரி மேன் யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணி ஸோ மெயின் ஈவென்ட் செக்மெண்ட்டை மட்டுமே சர்வீசஸோட அந்த மெயின் ஈவென்ட் செக்மெண்ட்டை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணி ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருப்பேன். அந்த வீடியோ நான் காலில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ரீக்ளைம் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரெக்டாக லிவ் மார்கனும் சர்வீஸ் சீரிஸில் அவங்களுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ப்ராபப்லி ரால அவங்களும் அப்பியரன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெசல்மேனியா 42 ஓட மெயின் ஈவெண்ட்ஸை லாக் பண்ணியிருந்தாங்க சர்வீஸ் சீரிஸில். எத்தனை பேர் பார்த்தீங்கன்றதை சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அதை பற்றி தனியாக அப்டேட் வீடியோ வந்திருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டாகவே அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓ வாட்டா.